ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுந்தம்பருப்பு அளந்து எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் அளக்குறதுனா கூட கப்லையும் அளந்துக்கலாம். இது வந்து நம்ம எல்லோரும் வீட்டிலே இருக்கிற டீ குடிக்கிற டம்ளரில் தான் நான் வந்து இன்றைக்கி எடுக்கிறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. சாம்பார் பருப்பு இருக்குல்ல, அந்த துவரம் பருப்பு 1/2 டம்ளருக்கு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்தால் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் அதே மாதிரி 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்க கடலைப்பருப்பு போடாமல் செய்வாங்க. இப்போ நான் வந்து 15 வரையிலும் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து காஞ்ச மிளகா 15 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 10லேருந்து 12 வரையிலும் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க 15 மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பச்சை கருவேப்பிலை இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பொடிக்கு வந்து காஞ்ச கருவேப்பிலை நல்லாயிருக்கும். ஏன்னா காஞ்ச கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வறுபடும். அதுக்காக அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா கூட ஒரு கட்டி எடுத்துக்கினா போதுமானது. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கங்க. கல் உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து கல் உப்பு இல்லாததுனால நான் வந்து இன்றைக்கி நைஸ் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து வறுத்து எடுத்துடலாம். நம்ம அது வறுக்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான சட்டியாக ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுந்து வறுக்கணும். அதுக்காக உளுந்து வந்து நிறையா இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நிறையா ஊற்றி வறுத்தோம்னா தான் அது வந்து நல்லா வறுபடும். எண்ணெய் லேசாக சூடானது நம்ம வச்சுருக்க உளுந்தை போட்டு நல்லா வறுக்கணும். நல்ல மணம் வரும் அது வறுக்கையிலே. அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா செவந்து வரணும். கருக விட்டுறாதீங்க. கருகி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பொடி வந்து கசப்பாயிரும். அதனால் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க. அதே நேரம் நம்ம வந்து வறுக்காமல் எடுத்துட்டோம்னாலும் பச்சை வாசம் வரும். பொடி வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிட்டு அதை வந்து ஆற விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து கம்மியாக தானே இருக்குது பருப்பு. அதனால் 1/2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதுமானது. இப்போ துவரம் பருப்பை வந்து வறுக்கிறேன். எல்லா பருப்பையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா தான் நம்ம வந்து அந்த பருப்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் பொடி. இல்லைன்னா ஒரு மாதிரி வரன்னு வந்துடும். நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பருப்பு வறுக்கையில் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மற்றதுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ அதே மாதிரி அடுத்ததுக்கும் நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடலைப்பருப்பையும் அதே மாதிரி வறுத்துக்கிறேன். இப்போ 3 பருப்புமே வறுத்தாச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். நல்லா அவசரப்படாமல் பொன்னிறமாக வறுத்திங்கன்னா பொடி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்க்கெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. மிளகாயெல்லாம் சும்மா வெறும் சட்டியில் போட்டு நல்லா சூடு வரத்துக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு எடுத்தாலே போதுமானது. இப்போ பாருங்கள், மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இதுவே அதோடு சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலைக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஏற்கனவே காஞ்ச கருவேப்பிலை தானே. அதனால் இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வச்சுருக்க உப்பையும் வறுத்துக்கலாம். உப்பு வந்து சீக்கிரமே வறுபட்டுரும். உப்பு வறுத்துட்டு சேர்த்தா தான் பொடியில் வந்து பொடி வாசம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கெட்டு போகாமலும் இருக்கும். அதனால் உப்பை வந்து வறுத்துட்டு தானே சேர்த்துக்கோங்க. உப்பும் பெருங்காயமும் நம்ம அந்தந்த பவுலில் தானே மாற்றி வச்சுருங்க. அந்த பவுடர் இதோட பருப்போடு சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கடைசியில் பெருங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா சூடு வரத்துக்கு வறுத்து எடுத்துக்கிறணும். பெருங்காயம் இதெல்லாம் கூட நம்ம நல்ல அடிக்கனமான சட்டியாக இருந்ததுனாக்கா அந்த சட்டி சூட்லேயே கூட வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு கருவேப்பிலை மிளகாயை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருக்கேன். இந்த நம்ம வச்சுருக்க அந்த பெருங்காயமும் உப்பும் அந்தந்த பவுல்லே வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம தேவைங்கிறது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இப்போ ஒரு க்ளீனான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். அதில் வந்து ஆற வச்சுருந்த அந்த பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதோடு நம்ம வச்சுருந்த அந்த பெருங்காயத்தையும் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். ஏன்னா பெருங்காயம் இந்த அளவுக்கு வேணும். அடுத்தது உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாதி சேர்த்துக்கோங்க, 3/4 வாசிக்கிட்ட. அதுக்கப்புறம் பத்தலைனாக்கா நம்ம வச்சுருக்க உப்பு அப்புறமே சேர்த்து கிண்டிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு இந்த உப்பே போதுமானதாக இருந்ததுன்னா அந்த உப்பு நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் உப்பை மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. நைஸாக அரைச்சா பொடி வந்து நல்லா இருக்காது, நம்மளுக்கு களி மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது வந்து இந்த மாதிரி கரக்கரன்னு குறைன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், தட்டில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்கும் பொடி. இந்த பொடி வந்து இந்த ஸ்டைலில் எங்கள் அம்மா அரைப்பாங்க.
எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து அந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் எப்போவுமே எங்கள் அம்மாவோட ஸ்டைல்லே இந்த பொடி வந்து அரைக்கிறது. ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பொடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.